நமஸ்தே, ஹாய் ஆல். இப்போ நீங்க எங்க சேனல்ல பார்க்க போறது கேரமல் தெரட்டி பால். அது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக் டேஸ்டோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் தெரட்டி பால். தெரட்டி பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பிலவுட் தமிழ் டெசர்ட். இது வந்து ஆக்சுவலி சோக்ட் இன் ட்ரெடிஷன். ஏன்னா அந்த காலத்தில் வே பேக் மாட்டு வண்டியெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்ததான காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப நிறைய கிராமங்கள்லாம் தாண்டி மாட்டு வண்டி நடை பயணம் அப்படின்லாம் பெண்ணு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வருவாங்க. ஸோ அப்படி வந்த உடனே அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டார் வந்த உடனேயே பெண் வீட்டார் வந்து திரட்டுப்பாலை அவங்க கையில் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த திரட்டுப்பால் சாப்பிட்டாக்கா இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இது வந்து ஆக்சுவலி இது ஒரு சோக்ட் இன் ட்ரெடிஷன் சவுத் இண்டியன் எஸ்பெஷலி தமிழ்நாடு டெசர்ட் தான். இது பார்த்தீங்கன்னாக்கா திரட்டு அப்படிங்கிறது தமிழில் என்ன அர்த்தம் இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திரட்டுங்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் அண்ட் ரெடியூஸ், பால்னாக்கா மில்க்கு. ஸோ அந்த மில்க்கை வந்து அதை அப்படியே பாயில் பண்ணி ஒரு ஸ்லோ ஃப்ளேம் அதை எப்படி பாயில் பண்ணுவோம்னாக்கா ரிச் திக் கன்சிஸ்டன்சிக்கு பாயில் பண்ணுவோம். இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா கேரமலைஸ் சுகர் ஆட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதுக்கு நான் கிரெடிட்டே எடுத்துக்க முடியாது, இது என்னோட ஹஸ்பண்டோட சஜஷன். கேரமலைஸ் சுகர் ஆட் பண்ணாக்கா எப்படி தட்டுப்பால் வருதுன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. சுகரை கேரமலைஸ் பண்ணிட்டு அந்த கேரமலைஸ் சுகருக்கு இந்த பால் அப்படியே நம்ம ஆட் பண்ணுவோம்னாக்கா, அதாவது அந்த காய்ச்சி சுண்டி கொதிச்சு சுண்டிய பால் ஆட் பண்ணோம்னாக்கா அது ஒரு லேயர் ஆஃப் டெப்த்தை ஆட் பண்ணுது அண்ட் ஈஸியாகவும் பண்ண முடியுது. அண்ட் இட் கிவ்ஸ் அ ஹோல்டன் ஹியூ டு திஸ் டிஷ், ஸ்பெஷல் ஃப்ளேவர் ஆல்சோ அண்ட் ஸ்பெஷல் ஸ்வீட்னஸ் டு திஸ் டிஷ். ஸோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில் இந்த கேரமல் தட்டிப்பால் தேங்க்ஸ் டு மை ஹஸ்பண்ட் சஜஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்தது. இந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. 1/2 லிட்டர் ஆவின் ஃபுல் க்ரீம் மில்க், ப்ரீமியம் மில்க் எடுத்திருக்கேன். இதை அடிகனமான ஒரு வானிலையில் போட்டு அது நல்லா பொங்கி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா பொங்கி வந்த உடனே லோ ஹீட்லேயே அடுப்பை வச்சு கான்ஸ்டண்ட்டாக நடுப்புற அப்படியே ஸ்டர் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஓரத்தில் அந்த திரள்றதான அந்த க்ரீமெல்லாம் நடுப்புற நம்ம அப்படியே தள்ளி விடணும். திரட்டி அந்த க்ரீமை நடுப்புற போட்டுகிட்டே இருக்கணும். இது திரண்டு வரைச்சே தான் அது திரட்டி பால் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுல் பாலும் அப்படியே நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சு அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம் நடுப்புற. இப்போ வந்து பால் நல்லா கெட்டிப்பட்டு திரண்டு வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த வானிலையிலேயே அந்த பால் இருக்கட்டும். மீன்வைல் இன்னொரு அடிகனமான வானிலையில் ஒரு 50 கிராம் அளவு சுகர் சேர்க்குறேன். இந்த சுகர் கிறிஸ்டலைஸ் பண்ண போகிறேன். ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. லோ ஹீட்லேயே அடுப்பை வச்சு சுகரை கிறிஸ்டலைஸ் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து எங்களோட சேனலில் சுகர் பாகுபதம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். அதில் எப்படி கேரமலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இந்த திரட்டு பாலுக்கு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கேரமல் சுகர் வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு வரணும். லைட் ப்ரௌன் ஹனி கலருக்கு நம்மளுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து சுகரை கேரமலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா சுகர் வந்து பியூட்டிஃபுல்லாக கேரமலைஸ் ஆயாச்சு. நம்மளுக்கு தேவையான கலருக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ வந்தாச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்ல பாலை சுண்ட காய்ச்சி கொதிக்க வச்சு அந்த திரட்டிய அந்த பாலை அப்படியே ஒரு 2 கரண்டி அளவு எடுத்து அதை அப்படியே இந்த கேரமலைஸ் சுகரில் போட்டு நல்லா கலந்துட்டு அது கொஞ்சம் ஆறின உடனே இந்த பேன்கே நம்ம பாலை சுண்ட காய்ச்சியதான பேன்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து திரட்டி அப்படியே எடுத்து சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1/2 லிட்டருக்கே நம்மளுக்கு ரொம்ப நிறையா காணும் இந்த கேரமல் தட்டுப்பால். டேஸ்டி கேரமல் தட்டுப்பால் தயார்.
கேரமல் தட்டிப்பாலை பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கையும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள்.